Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن تطع أكثر من في الأرض يضلوك عن سبيل الله إن يتبعون إلا الظن وإن هم إلا يخرصون صدق الله العظيم وقال تعالى في مقام آخر فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يشفع شفاعة حسنة يكن له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் அவனுடைய எல்லா விதமான அருட்கொடைகளில் எல்லாம் மேலான அருட்கொடையாக, மேலான நியாமத்தாக அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை நமக்கு மாபெரும் நியாமத்தாக வழங்கியிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்ற விஷயங்களை நமக்கு கற்றுத்தரும் பொழுது அதற்கு சில உதாரணங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரும் பொழுது அதற்கான சில உதாரணங்கள், அதற்கான சில வரலாற்று உதாரணங்கள், சில நபிமார்களுடைய உதாரணங்கள், இவற்றையெல்லாம் சொல்லி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுத்தருகின்றான். அதே அருள்மறையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முஸ்லிம் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை அல்லாஹ் சொல்லி தருகின்றான். வாழக்கூடாது என்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் உதாரணம் யூதர்களை நமக்கு அடையாளம் காட்டுகின்றான். யூதர்களை முன்னுதாரணமாக காட்டி நீங்கள் எப்படி வாழக்கூடாது, ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த யூதர்களை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர்களுடைய சம்பவங்கள், அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகள் இவற்றையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகின்றான். அவ்வாறு சொல்லிக் கொண்டு வரும்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூதர்களுடைய மிக கெட்ட குணமாக சொல்லக்கூடிய ஒரு குணம் என்னவென்றால், அந்த யூதர்களை பார்த்தே அல்லாஹ் திருமறையில் கேட்கின்றான், அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி தக்ஃபுரூன பில் பஅத். நீங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வேதத்திலே ஈமான் கொண்டு எடுத்துக்கொள்கிறீர்கள், அதே அல்லாஹ்வுடைய வேதத்திலே உங்களுக்கு பாதகமாக இருந்தால் அவற்றை நிராகரித்து விடுகின்றீர்கள். உங்களுடைய மன இச்சைக்கு ஒத்து வந்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஒப்புக்கொள்கிறீர்கள். உங்களுடைய மன இச்சைக்கு ஒத்து வரவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறந்தள்ளி விடுகிறீர்கள், புறக்கணித்து விடுகிறீர்கள். இது யூதர்களுடைய மிக பெரிய கெட்ட குணமாக ரப்பல் ஆலமீன் திருமறையிலே பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். அவர்களுடைய இந்த கெட்ட குணம்தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய லானத்திற்கும், அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் ஆளானதற்கு காரணம் என்றும் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்கின்றான். இப்படி சொல்லிவிட்டு, மூமின்களே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய மன இச்சைக்காக யூதர்களை போன்று ஆகிவிடாதீர்கள். சாதகமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது, பாதகமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஓரம் தள்ளிவிடுவது என்ற யூதர்களை போன்று கெட்டவர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்று தன்னுடைய திருமறையில் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். அன்பு சகோதரர்களே, அதனால்தான் ஒரு மூமினை பொறுத்தவரையிலே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இஸ்லாமிய கண்ணாடி அணிந்துத்தான் அதை பார்க்க வேண்டும், இஸ்லாமிய பார்வையில் தான் பார்க்க வேண்டும். அது நவீனமான அறிவியலாக இருக்கட்டும் அல்லது ஆன்மீகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், எது வந்தாலும் எதுவாக இருந்தாலும் இஸ்லாமிய பார்வையில் இது என்ன, கூடுமா கூடாதா, ஆகுமா ஆகாதா, சரியா தவறா. இஸ்லாம் என்ற கண்ணாடிக்கு அது மஞ்சளாக தெரிந்தால் மஞ்சள், பச்சையாக தெரிந்தால் பச்சை, அப்படித்தான் நம்ப வேண்டும் ஒரு மூமின். இல்லை இல்லை, அறிவை பொறுத்தவரை மஞ்சளாக இருக்க வாய்ப்பே இல்லை, இது பச்சையாக இருக்க வாய்ப்பே இல்லை. இல்லை, இஸ்லாம் என்ற கண்ணாடி வழியாக பார்க்கும் பொழுது அது மஞ்சளாக தெரிந்தால் மஞ்சள் தான், ஊதாவாக தெரிந்தால் ஊதா தான், பச்சையாக தெரிந்தால் பச்சை தான். இப்படித்தான் ஒரு மூமின் நம்ப வேண்டும். இதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நமக்கு சொல்லி தந்த முறை.
இஸ்லாம் என்ற கண்ணாடி அணிந்தே அனைத்தையும் பாருங்கள். இஸ்லாத்திலே கண்ணோட்டத்திலே அனைத்தையும் பாருங்கள். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அது சரி என்றால் சரி என்று ஒப்புக்கொள்ளுங்கள், தவறு என்றால் தவறு என்று நிராகரித்து விடுங்கள். இதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வழிமுறை. அருமை சகோதரர்களே, இந்தியா போன்ற இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட மக்கள் அதிகமாக வாழக்கூடிய நாட்டிலே சிறுபான்மையாக வசிக்கக்கூடிய நாம், ஒரு சிறிய அளவிலே வசிக்கக்கூடிய நாம், பெரிய அளவிலே அதிகாரத்திலோ அல்லது பெரிய அளவிலே ஆட்சியிலோ அல்லது பெரிய அளவிலே பொருளாதாரத்திலோ அல்லது பெரிய அளவிலே கல்வியிலோ மேம்பாடு அடையாத மிகச் சிறிய சமுதாயமாகிய நாம் இஸ்லாத்தை பின்பற்றுவதில் அல்ஹம்துலில்லாஹ் எந்த குறையும் வைப்பதில்லை. நம்முடைய உணவு ஹலாலான உணவாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஹலாலான உணவாக இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருக்கின்றோம். ஒரு கறிக்கடையில கறி வாங்க செல்வதாக இருந்தால் கூட முஸ்லீம் அறுத்த கறியாக இருந்தால் மட்டும்தான் வாங்குகின்றோம். இல்லை இல்லை, இது சிறுபான்மை நாடு, நாமே சிறுபான்மை மக்களாக இருக்கின்றோம், பெரும்பான்மை மக்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இங்க போய் நாம முஸ்லீம் அறுத்ததா முஸ்லீம் அல்லாததா என்றெல்லாம் பார்க்க முடியுமா? ஆகவே எப்படி கிடைத்தாலும் பரவாயில்லை என்று நாம் வாங்கி சாப்பிடுவதில்லை. அங்கே மிக கவனமாக இருக்கின்றோம். இந்த விஷயத்தில் நம்மவர்கள் எந்த அளவுக்கு தக்குவாவாக இருப்பார்கள் என்றால், சில சமயங்களில் நம்மவர்கள் ஏதாவது வியாபார கூட்டம் அல்லது அசோசியேஷன் கூட்டம் ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டலே 3 ஸ்டார் ஹோட்டலே வச்சிருந்தா, அங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல நாங்க அசோசியேஷன் மீட்டிங் போறோம் அல்லது வியாபாரிகள் மீட்டிங் போறோம் சொல்லி போய் அங்க போய் சாராயத்தை குடித்து விட்டு அதுக்கு சைடு சிக்கன் வச்சிருந்தால் அங்கே மட்டும் கேட்பார்கள் இது ஹலாலாக இருக்குதா என்று. அந்த அளவுக்கு எல்லாம் தக்குவாவாக இருப்பார்கள். அந்த போதையில் கூட தடுமாறாமல் சரியாக கேட்பார்கள், இது ஹலாலான முறையில் அறுத்ததா, குடித்திருப்பு சாராயம். எதற்கு சொல்கிறேன் என்றால், அவ்வளவு பேருதலா இருக்கின்றோம் ஹலால் ஹராம் பார்ப்பதிலே. ஒரு காபிர் அறுத்ததால் முஸ்லீம் அல்லாதவர் அறுத்தது என்றால் அதை சாப்பிட நம்முடைய மனம் இடம் கொடுப்பதில்லை. இல்ல ஹஜ்ரத், இது காபிர்கள் வாழக்கூடிய நாடு, முஸ்லீம் அல்லாதவர்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய நாடு, இங்க போய் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா, அதனால அட்ஜஸ்ட் பண்ணி போட வேண்டியதானே என்று நாம் நினைப்பதில்லை. ஒரு சாதாரண முஸ்லீம் கூட நினைப்பதில்லை. அதே போன்று பொருளாதாரம் என்று எடுத்துக்கொண்டால், வியாபாரம் என்று எடுத்துக்கொண்டால், அங்கே அல்ஹம்துலில்லாஹ் ஹராம் ஹலால் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். வட்டி கலந்துவிடக் கூடாது என்று ஆசைப்படுகின்றோம். எந்த அளவுக்கு என்றால், வட்டி இல்லாத வங்கியை பற்றி ஒரு மாநாடு நடத்துகிறதால் பெருமளவில் ஆதரவு கொடுக்கின்றோம். சமீபத்தில் பார்த்தோம், பெருங்கொண்ட கூட்டம் வருகிறோம், ஆஹா இங்க ஒரு இஸ்லாமிய வங்கி உருவாகி விடாதா என்ற ஏக்கம் நமக்கு தெரிகின்றது. அங்கே நாம் எல்லாம் சிறுபான்மை மக்கள் தான் இருக்கிறார், அதனால வட்டியோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து விடலாம் என்று நினைப்பதில்லை. அங்கே நமக்கு இஸ்லாமிய பொருளாதாரம் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம், இஸ்லாமிய உணவு வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம், கல்வியிலே இஸ்லாமிய கல்வி வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அங்க போய் நின்றுகிட்டு நம்ம சிறுபான்மை பெரும்பான்மை மக்கள் சரஸ்வதி வதனம் பாட சொல்றாங்க, பாடிட்டு போக வேண்டியதானே என்று நினைப்பதில்லை. உணவிலே இஸ்லாமிய உணவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம், பொருளாதாரம் இஸ்லாமிய பொருளாதாரமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம், கல்வி இஸ்லாமிய கல்வியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம், நம்முடைய கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரமாக இருக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றோம். பிஜேபி அரசாங்கமோ ஆர்எஸ்எஸ் அரசாங்கமோ காமன் சிவில் கோட் பொது சிவில் சட்டம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் எதிர்க்கின்றோம். ஏன்? உங்களுடைய கலாச்சாரம் வேறு, எங்களுடைய கலாச்சாரம் வேறு. இங்கே காமன் சிவில் கோட் கொண்டு வர முடியாது, பொது சிவில் சட்டம் கொண்டு வர முடியாது. உங்களுடைய இந்து கலாச்சாரம் வேறு, எங்களுடைய இஸ்லாமிய கலாச்சாரம் வேறு. அங்கே போய் நாம் போய் நின்றுகிட்டு ஹசரத் என்ன ஹசரத் இதெல்லாம் போய் கேட்கலாமா, நம்ம சிறுபான்மை மக்கள் இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க, இந்தியா நாடே முஸ்லிம் நாடு இல்ல, இது முகலாயர் ஆட்சி நடக்கல, இஸ்லாமிய ஆட்சி நடக்கல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி நடக்கல, அதனால இங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாமே என்று எந்த ஒரு மூமினுடைய ஈமானும் இடம் கொடுப்பதில்லை. எங்களுடைய கலாச்சாரம் தனி என்று பாடுபடுகின்றோம், போராடுகின்றோம். உணவிலே இஸ்லாமிய உணவுக்காக பாடுபடக்கூடிய நாம், அங்க சிறுபான்மை என்ற காரணத்தை காட்டி எந்த விதத்தில் காம்ப்ரமைஸ் ஆகாத நாம், கலாச்சாரத்தில் இஸ்லாமிய கலாச்சாரம் வேண்டும் என்று போராடக்கூடிய நாம், அங்கே நாம் சிறுபான்மை என்ற காரணத்தை காட்டி எந்த விதமான காம்ப்ரமைஸ் செய்யாத நாம், கல்வியில இஸ்லாமிய கல்வி வேண்டும், அங்கே மாற்று கல்விக்கு நாம் இடம் தர மாட்டோம் என்று போராடக்கூடிய நாம், பொருளாதாரத்தில் இஸ்லாமிய பொருளாதாரத்தை தான் பின்பற்றுவோம், மற்ற பொருளாதாரத்தை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லக்கூடிய நாம், அரசியல் என்று வந்துவிட்டால் மட்டும் அங்கே இஸ்லாமிய அரசியல் தான் வேண்டும், இந்த ஜனநாயகத்தை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்வதற்கு நாம் தயாராக இல்லை. அப்ப பிபாதில் கிதாபி தக்ஃபுருன பில்பால், உங்களுக்கு இஸ்லாமிய வியாபாரம் எளிதாக கிடைத்தது என்பதற்காக இஸ்லாமிய வியாபாரத்தை பின்பற்றுவீர்கள், இஸ்லாமிய கல்வி எளிதாக கிடைக்கிறது என்பதற்காக இஸ்லாமிய கல்வியை பின்பற்றுவீர்கள், இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுவது எளிதாக இருக்கிறது என்பதால் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுவீர்கள். ஆனால் இஸ்லாமிய அரசியலை கொண்டு வருவது மட்டும் சிரமம் என்பதற்காக நீங்கள் இஸ்லாமிய அரசியலை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு காட்டிய அரசியலை ஓரம் கட்டிவிட்டு கேடுகட்ட அசிங்கமான கேவலமான
ஜனநாயகத்தை பின்பற்றிக் கொண்டிருப்பீர்களா? உங்களுக்கு சாதகமா இருந்தால் அல்லாஹ்வுடைய வேதத்தில் பாதியை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பாதகமா இருந்தால் மீதி நிராகரித்து விடுவீர்களா என்று யூதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றானே, அந்த யூதர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் ஏற்பட்டுவிடும் சகோதரர்களே? ஆக ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு தான் பார்க்க வேண்டும். இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இன்றைய இந்தியாவில் நடக்கக்கூடிய ஜனநாயக தேர்தல் எந்த அளவுக்கு இது இஸ்லாமிய மயம் அல்லது இஸ்லாத்திலே பார்வையில் ஜனநாயகம் கூடுமா, இஸ்லாம் என்பது ஜனநாயகத்துக்கு எதிரானதா என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய குர்ஆனை வைத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே வைத்தும் சில விஷயங்களை பார்ப்போம். ஜனநாயகத்தை பொறுத்தவரையில் பேசிக்கே என்னன்னு சொன்னா டெமோக்ரசி. இந்த டெமோக்ரசி என்ற வார்த்தையே கிரேக்க வார்த்தையை சார்ந்தது, ஆங்கிலம் அல்ல. அது கிரேக்க வார்த்தை, ஆங்கிலத்தில் புழக்கப்பட்டு விட்டது. இதனுடைய அடிப்படையே ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் என்று சொல்வார்கள். மக்களுக்காக மக்களே ஆள்வது. ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள். மக்களுக்காக மக்களே ஆள்வது. இந்த ஆட்சி முறை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட முறையா? மக்களுக்காக மக்களே ஆள்வது என்ற இந்த ஆட்சி முறை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டதா என்று பார்ப்போம். என்னால் சகோதரர்களே, இது முழுக்க முழுக்க அல்லாஹ் வகுத்து தந்த முறைக்கும் அல்லாஹ் கற்றுத்தந்த அரசியலுக்கும் நேர் எதிரானது, நேர் மாற்றமானது. எங்கே வித்தியாசப்படுகிறது இஸ்லாமும் ஜனநாயகமும்? ஃபார் தி பீப்புள், மக்களுக்காக; பை தி பீப்புள், மக்களை கொண்டு; ஆஃப் தி பீப்புள், மக்களால் ஆளப்படுவது. இங்கே இஸ்லாம் எங்கே வித்தியாசப்படுகிறது என்றால், ஃபார் தி பீப்புள் இஸ்லாத்திலும் ஃபார் தி பீப்புள் மக்களுக்காகத்தான் நடக்கும். ஆஃப் தி பீப்புள் மக்களால் தான் ஆட்சி செய்யப்படும். பை தி பீப்புள் அல்ல, பை அல்லாஹ். அது ஒன்றுதான் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? எளிமையான வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், இங்கே மக்களுக்காக மக்களே ஆள்வது என்ற சட்டத்திலே மக்களைத்தான் ஆளப்படும், மக்களுக்காக ஆளப்படும். ஆனால் ஆளும் சட்டமும் மக்களால் உருவாக்கப்பட்ட சட்டம். இது ஜனநாயகத்திலே. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மக்கள் தான் ஆளுவார்கள், மக்களுக்கு ஆளுவார்கள். ஆனால் ஆளும் சட்டம் மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டம் அல்ல, அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட சட்டம் தான் மனிதனை ஆளும். உதாரணமாக சொல்வதா இருந்தால், சாராயம் இது கூடுமா கூடாதா என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எழுதப்பட்டு விட்டது ஹராம் என்று. இனி அது ஒரு மாற்ற வேண்டிய அவசியமோ அல்லது மாற்ற வேண்டிய தேவையோ இல்லை. அதை மாற்ற முடியாது யார் வந்தாலும். ஏன்? கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவுதுபில்லாஹ் இன்னொரு முறை பூமிக்கு உயிரோடு வந்தாலும் ஒரு கால் மாற்ற முடியாது, சாராயத்தை ஹலாலாக்க முடியாது. அது தீர்மானிக்கப்பட்டு விட்டது. சாராயம் ஹராம் என்று அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஜனநாயகத்திலே ஒரு ஆட்சி மன்றத்திலோ, ஒரு சட்டமன்றத்திலோ, ஒரு பாராளுமன்றத்திலோ இருக்கக்கூடிய பெரும்பான்மை மெம்பர்கள் சேர்ந்து ஹலால் என்றால் ஹலால், ஹராம் என்றால் ஹராம். இதுதான் ஜனநாயகத்திற்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கும் வித்தியாசம். பெரும்பான்மை உறுப்பினர்கள் சேர்ந்து இது ஹலால் என்று சொல்லிவிட்டால் அது ஹலால் ஆகிவிடும் ஜனநாயகத்திலே. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஆகாது. ஒரு ஊரில் எல்லா ஜமாத்தார்கள் பெரும்பான்மை சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து சாராயங்களை திறந்து விட்டுருவோம், சாராயத்தை ஹலாலாக்கி விடுவோம் என்று தீர்மானிப்பதனால் அந்த ஊர் மக்களுக்கு சாராயம் ஹலாலாகி விடாது. இதுதான் அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கும் ஜனநாயக ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசம். சோதரே, அதனால்தான் ஆரம்பத்திலே இஸ்லாமிய சிந்தனாவாதிகள், இஸ்லாமிய இயக்கவாதிகள், நல்ல சீர்திருத்தவாதிகள் எல்லாம் ஜனநாயகத்தை ஒரு ஷிர்க் என்று சொன்னார்கள். நவீன கால இணை வைப்பு என்று கட்டுரை எழுதினார்கள். பிறகு அவர்கள் எல்லாம் ஜனநாயகத்தில் என்று இன்று ஓட்டு கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அது வேறு பிரச்சனை. ஒரு மனிதனுடைய கண்ணோட்டம் மாறலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் மாறிவிடாது. நேற்று வரை கபரிலே போய் சஜ்தா செய்வது ஷிர்க் ஹராம் என்று பேசிக் கொண்டிருந்தவர் இன்னைக்கு அது கூடும் என்று பேசலாம். அவருடைய கண்ணோட்டம் மாறி இருக்கலாம். அதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கம் மாறிவிடுமா? அது ஹலாலாகி விடுமா? ஆகவே ஜனநாயகம் ஷிர்க் என்றும் ஜனநாயகம் என்பது இஸ்லாத்திற்கு எதிரானது என்றும் நவீன கால இணை வைப்பு என்று பேசியவர்கள், எழுதியவர்கள் இன்று ஜனநாயகவாதிகளாக மாறிவிட்டார்கள் என்றால் அவருடைய கண்ணோட்டம் மாறி இருக்கலாம். அதனால் இஸ்லாமிய கண்ணோட்டம் மாறிவிடாது. இஸ்லாத்திலே ஜனநாயகம் என்பது ஒரு வகையிலே அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. ஏன் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய துஆவை அவுலியாக்களிடத்திலோ அல்லது கபரிடத்தில் கையேந்தால் ஷிர்க் என்று சொல்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் பெற வேண்டிய ஷிஃபாவை ஒரு கோயிலில் கொண்டு போய் மாலை போட்டாலோ, கோயிலில் தண்ணீர் வாங்கி கொடுத்தாலோ ஷிர்க் என்கிறோம். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய துஆவை மற்றவரிடத்தில் கையேந்தினால் ஷிர்க் என்கிறோம். அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டிய ஆட்சியை, அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டிய சட்டங்களை மனிதன் மூலமாக நிறைவேற்றிக் கொண்டால் இது ஷிர்க் இல்லையா? அதனால்தான் பெரிய பெரிய இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் ஜனநாயகம் என்பதே ஷிர்க் தான், ஏனென்றால் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு எதிராக இயற்றப்படக்கூடிய மனித சட்டம் இது என்று தீர்ப்பளித்தார்கள்.
அருமை சகோதரர்களே, அந்த வகையில ஜனநாயகம் என்பது முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கு எதிரானது, அது இந்தியாவுக்கு எதிரானது என்று நான் பின்னால் சொல்கிறேன். சில குறிப்புகளை கொடுக்கின்றேன் உங்களுக்கு. இஸ்லாத்திற்கு பொறுத்தவரை ஜனநாயகம் என்பது முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கு எதிரான ஜனநாயகம். அடுத்து ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே என்னவென்றால் மெஜாரிட்டி. ஜனநாயகத்தில் மெஜாரிட்டி மக்கள் என்ன தீர்ப்பளிக்கிறார்களோ அதுதான் தீர்ப்பு. அங்கே அறிவுக்கு வேலை இல்லை, திறமைக்கு வேலை இல்லை, நேர்மைக்கு வேலை இல்லை, எதற்குமே வேலை இல்லை. மெஜாரிட்டி மக்கள். உதாரணமா ஒரு தொகுதியில் 2 வேட்பாளர் இருக்கிறார். ஒருவர் பாவம் 100% பியூர் நல்ல மனுஷன், 100% தங்கமான மனுஷன். யார் ஒருத்தர் கூட அவரை விலை நட்டி இவர் மோசமான என்று அயோக்கியம் சொல்லிவிட முடியாது. அந்த அளவுக்கு 100% பியூர். இன்னொருத்தர் நேர் மாற்றமா 100% ஷைத்தான். 2 பேர் தேர்தலில் நிக்கிறாங்க. இந்த 100% ஷைத்தானா இருக்கிற ஒரு ஓட்டு அதிகமா வாங்கிட்டாரு. பிரச்சனை நாட்டு ஜனாதிபதிக்கே போகுது. ஜனாதிபதி சொல்கின்றார், ஐயோ அவரை பத்தி எனக்கு ரொம்ப நல்ல தெரியுங்க, ரொம்ப தங்கமான மனுஷங்க, 100% பியூருங்க அவரு, சொக்கு தங்கங்க என்று ஜனாதிபதி பாராட்டு கொடுக்கின்றார், பிரதமர் பாராட்டு கொடுக்கின்றார், உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பாராட்டு கொடுக்கின்றார். இன்னும் எந்தெந்த சமுதாயத்தினுடைய முக்கியமான பதவியில் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் சான்று அளிக்கிறார்கள். அந்த சான்றெல்லாம் அங்க எடுபடுமா? அந்த ஒரு ஓட்டுக்கு முன்பாக சான்றெல்லாம் எடுபடுமா? அந்த ஒரு ஓட்டு அதிகம் பெற்ற அந்த அயோக்கியன் தான் வெற்றி பெற்றவனாக அறிவிக்கப்படுவான். இதுதான் ஜனநாயகம். இத்தகைய மெஜாரிட்டிக்கு இஸ்லாத்தில் இடமில்லை. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சூரத்துல் அன்ஆமிலே 6வது அத்தியாயத்தில் 116வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வயன் துதி அக்ஸர மன் ஃபில் அர்தி யுதில்லுக அன் சபீலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார், நபியே பூமியில் உள்ள பெரும்பான்மை மக்களை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தால், பெரும்பான்மையினரின் கூற்றுப்படி நீங்கள் செயல்பட ஆரம்பித்தால், யுதில்லுக அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு உம்மை அவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள். சொல்லிவிட்டு அப்படி என்றால் இன்னைக்கு பெரும்பான்மை மூலமாக எடுக்கப்படக்கூடிய தீர்ப்பு தானே சரியான தீர்ப்பா இருக்கும்? அதுதான உறுதியான தீர்ப்பு இல்ல. இன்னும் யத்தபியூன இல்லல்லாஹ், அப்படி பெரும்பான்மையின் மூலமாக அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அவர்கள் வெறும் கற்பனையைத்தான் முடிவு செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்கின்றான் சூரத்துல் அன்ஆமிலே 116 வசனத்தை எடுத்து பாருங்க வீட்டுல போய். பெரும்பான்மை அடிப்படையில் அவர்கள் பெரும்பான்மை மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு அவர்கள் கற்பனையைத்தான் முடிவு செய்கிறார்கள். வயின்ஹும் இல்லா யஹ்ருஸூன், நிச்சயமா அவர்கள் கற்பனையை தவிர வேற எதையும் தீர்ப்பளிப்பதில்லை. சகோதரர்களே, இன்னைக்கு நாம சொல்றோம் ஹஜ்ரத், இன்னைக்கு தேர்தலில் முடிவு பண்றதுக்கு அல்லது இன்னைக்கு எலெக்ஷன்ல முடிவு பண்றதுக்கு பெரும்பான்மை தானே ஒரே வழி. பெரும்பான்மை இல்லாம நம்ம எப்படி முடிவு பண்றது? அதுல பெரும்பான்மை மூலமா எடுக்கப்படக்கூடிய முடிவு தானே தீர்க்கமான முடிவாக உறுதியான முடிவாக இருக்க முடியும். இன்னைக்கு பெரும்பான்மை என்பது சகோதரர்களை எவ்வளவு சீரழிகிறது என்பது உதாரணம் சொல்கின்றேன். அறிஞர் அண்ணா ஒரு அரசியல்வாதி, ஜனநாயகவாதி. அவர் சொல்கின்றால் ஒரு கூற்று, ஜனநாயகத்திலே நேர்மைக்கோ இலக்கியத்திற்கோ அறிவுக்கோ கலை அழகுக்கோ இடமில்லை. ஜனநாயகத்திலே நேர்மைக்கோ அறிவுக்கோ இலக்கியத்திற்கோ கலை அழகுக்கோ இங்கே இடமில்லை சொல்லிட்டு சொல்றார். உதாரணம், இந்தியாவினுடைய தேசிய பறவையாக எப்படி மயிலை தேர்ந்தெடுத்தார் என்று தெரியவில்லை. ஆனால் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் காக்கையைத்தான் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்தியாவிலே காக்கை தான் அதிகம். மெஜாரிட்டி பறவை காக்கை தான் இருக்குது. அது அன்னைக்கு அண்ணா சொன்னது. இன்னைக்கு நான் சொல்லுவேன், மெஜாரிட்டி படி தேசிய பறவை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் கொசுவை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதான் இந்தியாவில் மெஜாரிட்டியா இருக்கிறது. ஆக அங்கே கலைக்கோ அழகுக்கோ அறிவுக்கோ முக்கியத்துவம் இல்லை, மெஜாரிட்டி அதுதான் அங்கே தீர்ப்பளிக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையற்ற ஒரு கொள்கையை இஸ்லாம் அங்கீகரிப்பதில்லை. சரி, இந்த மெஜாரிட்டி படியாவது இந்த தேர்தலில் நியாயமாக தீர்ப்பளிக்கப்படுகின்றதா? ஒரு சில புள்ளி விவரங்களை கொடுத்தால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் சகோதரர்களே. இந்தியாவிலே முதல் தேர்தல், ஜனநாயக தேர்தல் ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடைபெற்றது. முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பொழுது அவர் வாங்கிய ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் எவ்வளவு என்றால் சுமார் 76% வாக்கு பெற்றிருந்தார். இந்தியாவிலே மிகப்பெரிய சதவீதத்தில் வாக்கு சதவீதம் பெற்றவர் ஜவஹர்லால் நேரு தான். அதற்கு பிறகு எந்த பிரதமருமே இந்தியாவிலே இவ்வளவு பெரிய சதவீத வாக்கு சதவீதம் பெறவில்லை. சரி, நம்ம மன்மோகன் சிங்குக்கு முன்னால் இருந்த வாஜ்பாய், இவர் 5 ஆண்டு பிரதமராக இருந்தார். இவர் பெற்ற வாக்கு சதவீதம் எத்தனை சதவீதம் என்றால் எல்லா கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை சேர்த்து மொத்தமே வெறும் 18% வாக்கு பெற்றிருந்தார். ஆக வாஜ்பாய் பிரதமராவதற்கு ஆதரவளித்த மக்கள் வெறும் 18% தான். மீதி 72% மக்கள் வாஜ்பாய் பிரதமர் ஆகக்கூடாது என்று தான் வாக்களித்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? வாஜ்பாய் தான் பிரதமர் ஆனார். ஏன் இப்பொழுது மன்மோகன் சிங் எடுத்துக்கொள்வோம். இவர் வாங்கிய வாக்கு சதவீதம் எவ்வளவு என்றால் காங்கிரஸ் கட்சியும் மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்து வாங்கிய சதவீதம் வெறும் 21%.
21% மக்கள் தான் மன்மோகன் சிங் பிரதமராக வர வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார்கள். மீதி 69% மக்கள் மன்மோகன் சிங் வரக்கூடாது என்று வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் நடந்தது என்ன? மன்மோகன் சிங் வந்திருக்கிறார் பிரதமராக. மன்மோகன் சிங் பிரதமராக வந்திருக்கின்றார். எதற்காக சொல்கிறேன் என்றால், இவர்கள் நினைக்கிறார்களே பெரும்பான்மை மூலமாகத்தான் நாம் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியும் என்று. அல்லாஹ் பெரும்பான்மை அடிப்படையில் இருக்கக்கூடிய முடிவு கற்பனை முடிவு. இவர்கள் கற்பனை தவிர வேற எதையும் பின்பற்றுவதில்லை. கற்பனை அடிப்படையிலே முடிவு செய்து கொள்கிறார்கள். சரி, இது ஒரு பக்கம். இதை விட பெரிய ஜோக் என்னென்ன சகோதரர்களே, இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை பெரும்பான்மை மக்கள் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. இதுவரை நடந்த தேர்தல்களில் எல்லாம் போலிங் ரேஷியோ, வாக்குப்பதிவு சதவீதம் எத்தனை சதவீதம் வாக்குப்பதிவு ஆச்சுன்னு பார்த்தா 60% மேல இது வாக்குப்பதிவானதா எங்கே வரலாறு இல்லை. பொது தேர்தல்களில் ஏதாவது இடைத்தேர்தல்களில் ஜெகஜால வேளாண் செஞ்சு 90% 95% வாக்குப்பதிவு இருக்கலாம், திருமங்கலத்தில் ஆன மாதிரி. பொது தேர்தல்களில் 60% 65% மேல எங்கேயுமே வாக்குப்பதிவு ஆனது கிடையாது. ஆமா, அதுல குறைஞ்சபட்சம் பார்த்தா கூட ஒரு 10% கள்ள ஓட்டு என்று தீர்ப்பளித்தால் கூட வெறும் 55% வாக்களித்தார்கள் இதுவரையிலும். நேற்று நடந்த 3ஆம் கட்ட தேர்தலிலே மொத்த வாக்குப்பதிவு 45%. பீகாரிலே, உத்தரப்பிரதேசத்திலே, மத்திய பிரதேசத்திலே, மேற்கு வங்காளத்திலே, மகாராஷ்டிராவிலே, எல்லா மாநிலங்களிலும் மொத்த வாக்குப்பதிவு 45%, 46% தான். இதுல 10% கள்ள ஓட்ட கழிச்சுட்டா கூட 35% வாக்களித்தவர்கள். 35% மக்கள் ஜனநாயகத்தை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். 65% பெரும்பான்மை மக்கள் ஜனநாயகத்தை வெறுத்து வீட்டில் இருந்திருக்கிறார்கள். இப்ப பள்ளியில் இருக்கிற ஜனநாயகம் 65% மக்கள் ஏன் வாக்களிக்கவில்லை? ஜனநாயகத்தின் மீது வெறுப்பு ஏற்பட்டு. ஆக ஜனநாயக அடிப்படையே தீர்ப்பளிப்பதாக இருந்தால் ஜனநாயகத்தை இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும். பெரும்பான்மை மக்களுக்கு ஜனநாயகத்தில் ஆதரவு இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆகவே இப்படி ஒரு அடிப்படையற்றதாக இருப்பதால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஇன் துதி அக்ஸர மன் ஃபில் அர்லி, பூமியிலே நீங்கள் பெரும்பான்மையை பின்பற்ற ஆரம்பித்தால் உங்களை அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு வழிகெடுத்து விடுவார்கள். அவர்கள் பெரும்பான்மை அடிப்படையில் அப்படி தீர்ப்பளித்தால் அந்த தீர்ப்பு நிச்சயமாக கற்பனை அடிப்படையிலான தீர்ப்பாகத்தான் இருக்க முடியும். ஆகவேதான் சகோதரர்களே, பெரும்பான்மை தீர்ப்பை இஸ்லாத்தையும் ஏற்றுக்க முடியாது, முஸ்லீம்களையும் ஏற்றுக்க முடியாது. இல்லனா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் காரன் சொல்ற மாதிரி, பிஜேபி காரன் சொல்ற மாதிரி பெரும்பான்மை சமுதாயம் என்ன சொல்றதோ அதை கேட்டு சிறுபான்மை சமுதாயம் செஞ்சுட்டு போங்களே. ஏன் எனக்கு தனி சட்டம் வேணும், தனி பள்ளிவாசல் வேணும், தனி தொழுகை வேணும், தனி இபாதத் வேணும், தனி பேர் வேணும் நீங்க கேட்கிற? எங்களை மாதிரி நீ சாமி கும்பிடு, எங்களை மாதிரி நீ கோயிலுக்கு வா, எங்களை மாதிரி நீ பூணூல் போடு, எங்களை மாதிரி நீ பொட்டு வச்சுக்க என்று பெரும்பான்மை சமுதாயம் சொல்லுமேனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்றால் இந்தியாவில் ஜனநாயக நாடு, இங்க பெரும்பான்மைக்கு தான் முக்கியத்துவம். பெரும்பான்மை மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டுவிட்டு போடுங்கள் என்று பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்களை சொல்ல ஆரம்பித்தால் இஸ்லாமியர்கள் நிலைமை என்ன ஆகிவிடும் இந்தியாவிலே? ஆகவே ஜனநாயகத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மையை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, ஒருபோதும் அங்கீகரிப்பதும் இல்லை. சரி, அப்ப இன்று நடக்கக்கூடிய தேர்தலை இஸ்லாமிய பார்வையில் எப்படி சொல்வது? ஜனநாயக தேர்தல். அப்ப நம்ம ஜனநாயகத்துக்கு ஓட்டு போடக்கூடாதா? ஓட்டு போடாம இருந்துடலாமா? ஓட்டு போடலாம், ஐயோ அது பெரிய பாவமாச்சு, அஃபென்ஸ் ஆயிடுமே. ஓட்டு போட தடுப்பது மிகப்பெரிய குற்றமாச்சு. அப்ப நம்ம எப்படி ஓட்டு போடாம இருப்பது? இன்னைக்கு ஜனநாயக நாடு, ஓட்டு போடக்கூடாதுன்னு எப்படி ஓட்டு போடாம இருப்பது? சகோதரர்களே, இன்று நடக்கக்கூடிய தேர்தல்களை இஸ்லாமிய அறிஞர்கள் நமக்கு 2 வகையாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று ஷஃபாஅத் அல்லது ஷஹாதத். ஒரு வேட்பாளருக்காக நாம் போய் ஓட்டு போடுகிறோம் என்றால் அந்த வேட்புமனு, அந்த வாக்களிப்பை, அந்த போலிங், அந்த வாக்களிப்பை 2 வகையாக எடுத்துக்கலாம் ஷரியத்தின் பார்வையிலே. ஒன்று ஷஃபாஅத் அல்லது ஷஹாதத். ஷஃபாஅத் என்றால் என்ன? ஷஃபாஅத் என்றால் என்ன? நாம் ஒருவருக்கு செய்யக்கூடிய ரெக்கமெண்ட், சிபாரிசு. அதாவது என்னுடைய தொகுதியிலே ஒரு 15 வேட்பாளர் இருக்கிறார் என்றால் இந்த 15 வேட்பாளர்களே நான் பட்டனை அழுத்தக்கூடிய வேட்பாளர் மிகவும் நல்லவர், வல்லவர், நாளும் தெரிந்தவர், மக்களுக்காக பாடுபடுபவர், ஊழல் செய்ய மாட்டார், லஞ்ச லாவணியில் ஈடுபட மாட்டார், ஊரை அடித்து உலையில் போட மாட்டார், கொள்ளை அடிக்க மாட்டார் என்றெல்லாம் நாம் அவருக்காக சிபாரிசு செய்கிறோம். அரசாங்கத்திற்கு ரெக்கமெண்ட் பண்ணுகின்றோம். ஷஃபாஅத் என்றால் ரெக்கமெண்ட். சரி, இந்த ரெக்கமெண்டை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? சிபாரிசை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? 17வது அத்தியாயம் 4வது அத்தியாயத்தில் சூரத் நிசாவில் 165வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஒமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன், யார் ஒருவர் நல்ல விஷயத்திற்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாரோ, சிபாரிசு செய்வாரோ, யகுல் லஹு நஸீபு மின்ஹா, அவர் செய்யக்கூடிய நன்மையில் இவருக்கும் பங்கு கிடைக்கும்.
ஒமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன், யார் ஒரு பாவத்திற்கோ கெட்ட காரியத்திற்கோ ரெக்கமெண்ட் பண்ணுவாரோ யகுல்லஹு கிஃபுல் மின்ஹா, அவர் செய்யக்கூடிய பாவத்தில் இவருக்கு ஒரு பங்கு கிடைக்கும். ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை முன்வைத்து, அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்தை முன்வைத்து இன்றைக்கு நாம் ஒருவருக்கு ஓட்டு போடுகிறோம் என்றால் அவருக்கு நாம் எத்தகைய ரெக்கமெண்ட் பண்ணுகின்றோம்? அவரை ரெக்கமெண்ட் பண்ணி இவர் எம்பியாவோ அல்லது எம்எல்ஏவோ அல்லது நாம் அவர் மந்திரியாக ஆக்கிவிட்டால் அவர் மந்திரியான பிறகு அல்லது எம்பியான பிறகு என்னென்ன அழிச்சாட்டம் செய்வாரோ, என்னென்ன பாவம் செய்வாரோ, எத்தனை பேர் ஊரை அடித்து உலையில போடுவாரோ, எத்தனை பேருக்கு அநியாயம் அட்டூழியம் அளிப்பாரோ, எத்தனை பேருக்கு பகிரங்கமாக ஊழல் வாங்குவாரோ, லஞ்சம் வாங்குவாரோ, இந்த அத்தனையில இருந்தும் பங்கு அவருக்கு ஓட்டு போட்டவருக்கு வரும். அல்லாஹ் சொல்றான். அவர் நன்மை செஞ்சா நன்மை ஒரு பங்கு கிடைக்கும். அவர் என்னென்ன பாவம் பண்றாரோ அத்தனை பாவத்திலும் ஓட்டு போட்டவருக்கு வரும். இவர் மறுமையில போய் நிப்பாரு. நம்ம அல்லாஹ் பிச்சை நாவூர் மீறான மறுமையில போய் நிப்போம். நாம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பட்டோலை எடுத்து காட்டுவான். எடுத்து காட்டும் பொழுது யா அல்லாஹ் நவுதுபில்லாஹ், நான் பிரார்த்தனை பண்ணனா, நான் விபச்சாரம் எப்படி வச்சு நடத்தினா, யா அல்லாஹ் என்ன இது அநியாயமா இருக்கு, வேற யாராவது பட்டோலை ஏன் கையில கொடுத்துட்டியா? இல்லப்பா, நீ யாருக்கு ஓட்டு போட்டியா அந்த எம்பி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தான். நீ யாருக்கு ஓட்டு போட்டியா அந்த எம்எல்ஏ விபச்சாரம் எப்படி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தான். யா அல்லாஹ் நான் கொலை பண்ணனா, ஆமா, நீ யாருக்கு எம்பி ஓட்டு போட்டியோ அவன் தன்னுடைய பதவியை பயன்படுத்தி அவன் கொலை செய்தான் அநியாயமாக, அதுல உனக்கு ஒரு பங்கு இருக்குது. அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல. அப்ப ஷஃபாத் என்று எடுத்துக்கொண்டால், ஓட்டு போடுவதை ஷஃபாத் என்று எடுத்துக்கொண்டால், இந்த ஷஃபாத் நல்லா ஒருத்தர் நல்ல மனுஷனா இருக்கார், ரொம்ப தக்வாதாரி, ரொம்ப இபாதத்தாலி, அவர் தப்பே செய்ய மாட்டார், அரசாங்க பணத்தை கையாடல் செய்ய மாட்டார், ஊரை அழைத்து உலையில் போட மாட்டார், நல்ல மனிதர் தான் என்று நாம் ஒருவரை தீர்ப்பளித்து விட்டால் ஓகே, அவருக்கு ஓட்டு போடலாம், தப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு 534 தொகுதியிலே இந்தியாவினுடைய எந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரையாவது அப்படி உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா? ஏனென்றால் அவருடைய எதிர்காலம், அவர் கடந்த காலம், அவருடைய இறந்த கால வாழ்க்கையை பாருங்கள். அவர் எம்பியா இருக்கும் என்ன செஞ்சிருக்காரு? அத்தனை பேர். அதாவது இன்றைக்கு தேர்தல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முதல் தகுதி அயோக்கியனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு எம்பியும் கொடுத்த அவருடைய சொத்து பட்டியலை பாருங்கள். அல்லாஹு அக்பர். அது இருக்கிறதுல மறைச்சு வச்சிருக்கல, பதுக்கி வச்சிருக்கல 10% தான் அங்க வந்து கணக்கிலே காட்டுறான். அந்த 10% வாயை புழக்கிற மாதிரி உள்ள அமௌண்ட். இதற்கு ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும் சகோதரர்களே. சமீபத்திலே அத்வானி பேசினார். சுவிஸ் வங்கியிலே, சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய ஜிஎல்டி என்று சொல்லக்கூடிய ரகசிய வங்கியிலே இந்திய அரசியல்வாதிகளுடைய பணம் மட்டும் 72 லட்சம் கோடி இருக்கின்றது. அதை இந்தியாவுக்கு நாங்கள் கொண்டு வருவோம் என்று அத்வானி சொன்னார். கம்யூனிஸ்டுகள் சொன்னது, அதிமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னது. இதற்கு மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சொன்னார், நாங்கள் அந்த பணத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அத்வானி போலீஸ் வருகிறது என்று சொல்லி எச்சரிக்கை செய்கிறார் என்றால் இவர் யாரையோ காப்பாற்றுவதற்கு எச்சரிக்கை செய்கிறார் என்று சிதம்பரம் அவருக்கு மறுப்பு கொடுத்தார். இது அவர்களுக்குள்ள அக்கப்போர். இந்த 72 லட்சம் கோடி இது எவ்வளவு தொகை தெரியுமாங்க? இந்தியாவினுடைய மொத்த கடனையும் அடைத்து விட்டு ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுமார் 50,000 ரூபாய் ஃப்ரீயா கொடுக்கலாம். ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுமார் 50,000 ரூபாய். யாருடைய பணம்? யாருடைய பணம்? அரசியல்வாதிகளுடைய பணம், கொள்ளையடித்தவருடைய பணம். அப்ப இப்படி கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக 72 லட்சம் கொள்ளையடித்து சுவிஸ் பேங்க்ல போட்டு வைத்திருக்கக்கூடியவர்கள், இவர்கள் கையிலே ஆட்சி கொடுத்தால் இவர்கள் அடிக்கக்கூடிய அத்தனை கொள்ளையிலும் நவுதுபில்லா பாவத்தில், பணத்தில் அல்ல, பாவத்தில் மட்டுமல்ல நமக்கு பங்கு கிடைக்கும். ஆகவே தேர்தலை ஷஃபாத் என்று எடுக்க முடியாது. அடுத்து ஷஹாதத், சாட்சி சொல்வது. நாம் ஒருவரை பற்றி சாட்சி சொல்கிறோம், நம்முடைய விரலால் பட்டனை அழுத்தி சாட்சி சொல்கிறோம், இவர் நல்லவர், இவர் எங்கள் தொகுதிக்கு நல்லது செய்வதற்கு தகுதியானவர், அரசாங்க பத்தை கையாட செய்ய மாட்டார், ஊழல் செய்ய மாட்டார், ஊரை அடித்து உலையில் பட மாட்டார் என்று நாம் அவருக்கு சாட்சி சொல்கிறோம் என்றால் இந்த சாட்சியும் சகோதரர்களே சொல்லுவான் சார், ஆனா அவர் பதவிக்கு வந்த பிறகு எப்படி இருப்பாருன்னு தெரியல நமக்கு அப்படின்னு சந்தேகத்தின் பேரில் சாட்சி சொன்னால் அதையும் ரப்புல் ஆலமீன் கூடாது என்று தடுக்கின்றான். 17வது அத்தியாயத்தில் 3வது 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், எதை பற்றி உங்களுக்கு தீர்க்கமான ஞானம் இல்லையோ அதை வைத்து நீங்கள் முடிவு செய்யாதீர்கள். இவன் நல்லவனா கேட்டவனா ஏதோ ஒருத்தர் ஓட்டு போடுவோம் சார், இவன் போய் இன்ஷா அல்லாஹ் நமக்கு நல்ல செஞ்சா பார்ப்போம், இல்லன்னா எக்கடா கெட்டு போறான் என்று யார் நல்லவனா கெட்டவனா என்று தெரியாத நிலையில் நீங்கள் அவர்களுக்கு ஓட்டு போடாதீர்கள், தேர்ந்தெடுக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், என்ன சமா, உங்களுடைய காது, ஒல் பசர உங்களுடைய பார்வை, ஒல் ஃபுவாத உங்களுடைய நாவு,
குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்விடத்திலே மறுமையில் விசாரணை இருக்கிறது. நீ ஏதோ ஓட்டு போடுறது ஏதோ 5 வருஷத்துக்கு வரக்கூடிய திருவிழா, அந்த திருவிழால போய் நம்ம போய் வரிசையில் நின்று ஓட்டு போட வேண்டும், இது நம்முடைய ஜனநாயக கடமை, இது நிறைவேற்றவில்லை என்றால் நம்ம முஸ்லிம்களே இல்லை, இந்தியர்களே இல்லை, ஆகவே சகோதரர்களே ஓட்டு போட்டாக வேண்டும். இப்படி ஒரு பக்கம். அட என்னங்க ஓட்டு போட்டுக்கிட்டு வீட்டுல போய் எனக்கு பிரியாணி ஆக்கி சாப்பிட்டோமா, டிவியில ஏதாவது நிகழ்ச்சி போட்டானா உட்கார்ந்து பார்த்தோமா, தூங்கி முடிச்சோமா, சாயந்தரமா ஃபேமிலியோட இங்க வெளியே போயிட்டு இருந்தோமா, இப்படி ஒரு பக்கம். இல்லை சகோதரர்களே, தேர்தல் என்றால் இஸ்லாமிய பார்வையில் என்ன முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் கூடுமா கூடாதா, ஆகுமா ஆகாதா, ஹராமா ஹலாலா, சரியா தவறா முதலில் அனலைஸ் பண்ண வேண்டும். ஆகவே இந்த ஜனநாயக தேர்தல் என்பது ஷஃபாஅத்திலையும் வராது, ஷஹாதத்திலையும் வராது. 2 அடிப்படையிலே வர்த்தாலும், சந்தேகத்தின் அடிப்படையில் நாம் அவர்களுக்கு சாட்சி சொன்னாலும் அந்த சாட்சி செய்யால் செல்லாது கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏனென்றால் நீ சந்தேகத்தின் அடிப்படையில் தீர்ப்பளித்து விட்டால், நீ சாட்சி சொல்லிவிட்டால் மறுமையிலே அதை பற்றியும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவாய். அல்லாஹ் எச்சரிக்கின்றான். சரி, அது தெரியும், கொலைகாரன் தான், கொள்ளக்காரன் தான், திருட்டு பையன் தான், அநியாயம் பண்ணிருக்கான், 1000 கோடி 2000 கோடி ஊழல் பண்ணி அதை 500 கோடி செலவு பண்றான். ஏன்னா நமக்கு தகவல் வருது. முஸ்லிம் பெண்களுக்கு புர்காவை கொடுப்பதற்கு மட்டுமே 1.5 லட்சம் புர்காக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருந்தான் எலெக்ஷன்ல, மத்திய சென்னையில 1.5 லட்சம் புர்கா. உண்மையா போய் அல்லாஹ் அறிவான். அந்த புர்காக்களை வாங்கி மானத்தை மறைப்பது மிகப்பெரிய ஹராம். அது வேறு பிரச்சனை. ஏனென்றால் இன்றைய தேர்தல் என்பது எப்படி ஆகிவிட்டது என்றால் 5 வருடத்திற்காக இப்பொழுது முதலீடு 50 கோடி ஒரு தேர்தல் செலவு செய்யறான்டா, அவன் 500 கோடி சம்பாதிக்க போறான் என்று பொருள். நான் முந்தைய பேச்சிலே சொன்னேன், தேர்தல் பணம் இல்லாமல், செல்வம் இல்லாமல், பணங்காசு இல்லாமல் இன்றைய தேர்தல் நிற்க முடியாது. ஜனநாயகம் பணநாயகமா மாறிவிட்டது. இந்த சூழ்நிலையில சகோதரர்களே, ஒருவர் தேர்தலில் நிற்கிறார் என்றால் அவர் முதலீடு செய்கின்றார். 5 கோடியோ 10 கோடியோ முதலீடு செய்கின்றார். போட்ட முதலை எடுத்துத்தான் ஆக வேண்டும் அவர் 5 வருஷத்துக்குள்ள. அதனால எவ்வளவு வேணாலும் பணம் கொடுப்பாரு. அந்த பணத்தை வாங்குவது மிகப்பெரிய ஹராம் சகோதரர்களே. நல்லா புரிஞ்சுக்கணும் முஸ்லிம் மக்கள். ஓட்டு போடுவதற்காக வேட்பாளர்களிடத்தில் பணம் வாங்குவது, அது ஆளுங்கட்சி கொடுக்கக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி கொடுக்கக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி, அந்த பணத்தை வாங்குவது ஹராம். அந்த பணத்தை வாங்கி விட்டு ஓட்டு போடுவது என்பது தன்னுடைய பணத்தை வாங்கி கொண்டு தன்னுடைய விடலை விற்கக்கூடிய, தன்னுடைய மானத்தை விற்கக்கூடிய விபச்சாரியின் செயலை விட கேவலமானது. பணத்தை வாங்கிக்கிட்டு, பொருளை வாங்கிக்கிட்டு, புர்கா வாங்கிட்டு ஓட்டு போடுவது என்பது தன்னுடைய ஒரு பொருளை வாங்கிக் கொண்டு, பணத்தை வாங்கிக் கொண்டு தன்னுடைய விடலையும் உடலையும் மானத்தையும் விற்கக்கூடிய விபச்சாரியின் செயலோட கேவலமானது பணத்தை வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுவது. இல்ல நம்ம பணம் நம்மகிட்ட குடைச்சு கொள்ளடிச்சுதான் நமக்கு தர்றான், இந்த சால்ஜாப்பல் அங்க விலைக்கு ஆகாது. ஆகவே அந்த ஹராமான பணத்தை வாங்கவும் செய்யாதீர்கள், வாங்கிவிட்டு ஓட்டும் போடாதீர்கள் சகோதரர்களே. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் அவருக்கு எப்படி ஷஹாதத்து கொடுக்க முடியும், இவர் நல்லவர் என்று சாட்சி சொல்ல முடியும்? இப்படி அவர் ஊழல் பண்ணுகிறார் தெரிந்து கொண்டே அவருக்கு ஓட்டளிப்போம் என்றால் இது பொய் சாட்சி ஆகிவிடும். நல்லா தெரியும் கொள்ளக்காரன், ஆனா நல்லவன் என்று வாக்களிக்கின்றோம். பொய் சாட்சி. பொய் சாட்சியை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரில வந்திருக்கின்றது. 7 பெரும் பாவங்களில், நரகத்தில் சேர்க்கக்கூடிய 7 பெரும் பாவங்களில் ஒன்று பொய் சாட்சி அளிப்பது. ஆகவே ஷஹாதத் என்ற அடிப்படையிலும் சாட்சி சொல்வது என்ற அடிப்படையிலும் இந்த தேர்தல் வராது. இதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனநாயக தேர்தலை அனுமதிக்கல. இல்லன்னா ரசூலுல்லாஹி சொல்லிருக்கலாம், எனக்கு பிறகு நான் மௌத்தா பண்ண பிறகு அபூபக்கரே இங்கே வாருங்கள், நான் மௌத்தா பண்ண பிறகு நீங்கள் கலீஃபாவா தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நீங்கள் பானை சின்னத்தில் நில்லுங்கள், உமரே வாருங்கள் நீங்கள் பூனை சின்னத்தில் நில்லுங்கள், 2 பேரும் ஆளுக்கு ஒரு கொடியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பானை கையில வச்சுக்கங்க, ஒருத்தர் பூனை கையில வச்சுக்கங்க, போடுங்கம்மா ஓட்டு பூனை சின்னத்தை பார்த்து என்று அபூபக்கர் குரல் கொடுக்கட்டும், போடுங்கம்மா ஓட்டு பானை சின்னத்தை பார்த்து என்று உமர் குரல் கொடுக்கட்டும். இந்த 2 பேர்ல யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்களோ, யார் அதிகமான ஓட்டுகளை வாங்குகிறீர்களோ அவர்கள் தான் கலீஃபா என்ற ஒரு கேவலமான நடைமுறையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தரவில்லை. என்றால் ஜனநாயகம் என்பது இவ்வளவு கேவலம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தெரியும். அதனால தனக்கு பிறகு கலீஃபாக்களை தேர்ந்தெடுப்பதற்கு இப்படிப்பட்ட அசிங்கமான முறை ரசூலுல்லாஹி கற்றுக் கொடுக்கவில்லை. சகோதரர், இந்த ஜனநாயகத்தினால் இஸ்லாமிய உலகிலே ஏற்பட்ட இழப்புகள் எவ்வளவு பெரிய இழப்புகள் என்றால், இஸ்லாமிய போராளிகள், அல்லாஹ்வுக்காக பாடுபடக்கூடிய, அல்லாஹ்வுக்காக போராடக்கூடிய போராளிகள் எங்கெல்லாம் தலை தூக்கினார்களோ, எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியோடு தங்களுடைய வலிமையை காட்டினார்களோ அங்கெல்லாம் அவர்களை அடக்குவதற்கு இஸ்லாமிய எதிரிகள் கையாண்ட ஆயுதம் ஜனநாயகம் தான். ஜனநாயகம் தான். அதற்கு ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்லலாம். நம்முடைய கண்முன்னால் நடந்த உதாரணங்களை சொல்வதா இருந்தால், ஐநா பலஸ்தீனிலே PLO என்று சொல்லக்கூடிய யாசிர் அரஃபாத், அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கட்டும், யாசிர் அரஃபாத் மிகப்பெரிய போராளி, பலஸ்தீன் மக்களுக்காக அந்த யூதர்களை எதிர்த்து மிகப்பெரிய ஜிஹாத் நடத்தினார்.
அவரை அடக்குவதற்கு அமெரிக்கா கையாண்ட ஒரே வழி PLO என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து அவரை அதில் ஜனநாயகவாதியாக்கி அவரை எலெக்ஷனில் குதிக்க வைத்து அவரை ஒன்றுமில்லாமல் ஆக்கி இன்று வரை அவர் எந்த பிரச்சனைக்காக போராடினாரோ அந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை என்று சொல்லக்கூடிய அவல நிலை. அதற்கு அடுத்தபடியாக பலஸ்தீனில் வந்தது ஹமாஸ். அவர்கள் ஜிஹாதை கையில் எடுத்தார்கள். அல்லாஹ் சொன்ன கட்டளைப்படி, அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் போராடினார்கள், ஷஹீதானார்கள், இரத்த சாட்சி கொடுத்தார்கள். அவர்களையும் அடக்குவதற்கு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் செய்த சூழ்ச்சி, அவர்களையும் ஜனநாயக தேர்தலிலே நிற்க வைத்து அவர்களும் தங்களுடைய வீரியத்தை இழந்து இப்பொழுது பாவம் ஹமாஸ் அது எங்க இருக்குது என்று தேடக்கூடிய அவல நிலை. பலஸ்தீன் தேர்தலில் ஹமாஸ் நின்றார்கள் ஜனநாயக ரீதியாக. எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் ஓட்டு போடுங்கள் என்று ஓட்டு பிச்சை கேட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அழுது பிச்சை கேட்டவர்கள் மக்களிடத்தில் கையேந்தி ஓட்டு பிச்சை கேட்டார்கள். என்ன ஆனது? மக்களும் தேர்ந்தெடுத்தார்கள், ஆட்சியில் உட்கார்ந்தார்கள். சாதிக்க முடிந்ததா? அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான், ஹமாஸ் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள். காசாவில் நடந்த அநியாயங்களை பார்த்தோம். ஹமாஸ் ஆட்சியால் தடுக்க முடிந்ததா அதை? ஆகவே இப்படி எக்கச்சக்கமான இழப்புகள் முஸ்லிம் இயக்கங்கள் அல்லது முஸ்லிம் முஜாஹிதுகள், இறைவழி போராளிகள் அநியாயக்காரர்களை எதிர்த்து எப்பொழுதும் வீரியமிக்க போராட்டத்தை நடத்துவார்களோ அவர்களுடைய வீரியத்தை செயலிழக்க செய்வதற்கு எதிரிகள் கையில் எடுத்த ஆயுதங்கள் ஜனநாயகம். இதே பாணியை நம்ம தமிழ்நாட்டிலும் சொல்லலாம், இந்தியாவிலும் சொல்லலாம். இந்தியாவிலும் சொல்லலாம். வீரியமிக்க இயக்கங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் மண்ணோடு மண்ணாக மக்கி போக செய்வதற்கு எதிரிகளை எடுத்த கையில் எடுத்த ஆயுதம் அவர்களை ஜனநாயகவாதிகளாக மாற்றியதுதான். இப்படிப்பட்ட ஜனநாயகத்தின் மூலமாக மிகப்பெரிய கேவலங்கள் ஏற்படுங்கிறதுனால தான் சகோதரர்களே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு ஜனநாயகத்தை அனுமதிக்கவில்லை. சரி, அப்படியே ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகள் இந்தியாவில் என்ன சாதிச்சுட்டாங்க? ஏழை மக்களுக்கு, அப்பாவி இந்தியர்களுக்கு என்ன சாதிச்சுட்டாங்க? குறிப்பா முஸ்லிம் மக்களுக்கு என்னத்தை சாதிச்சுட்டாங்க? காங்கிரஸ் பிஜேபி ஆட்சிக்கு வந்தார்களே, என்ன நடந்தது? பிஜேபி அநியாயக்கார பிஜேபி ஆட்சியில் இறக்கி காங்கிரஸ் ஆட்சியை கொடுத்தோம் இந்தியாவிலே. என்ன நடந்தது? என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம். குஜராத்தை போன்று குத்து குத்தாக முஸ்லிம்களை கொலை செய்யக்கூடிய ஜெனோசைட் என்று சொல்லக்கூடிய இனப்படுகொலை வேண்டுமானால் நடக்காமல் இருந்திருக்கலாம் காங்கிரஸ் ஆட்சியிலே. மற்றபடி என்ன நடக்கவில்லை? பிஜேபியும் அமெரிக்காவுக்கு ஒத்து ஊதியது, காங்கிரசும் அமெரிக்காவுக்கு ஒத்து ஊதியது. பிஜேபி லஞ்ச லாவணியில் ஈடுபட்டது, காங்கிரஸ் லஞ்ச லாவணியில் ஈடுபட்டது. பிஜேபி முஸ்லிம்களுக்கு எல்லாம் என்னென்ன அநியாயங்கள் செய்ததோ அத்தனை அநியாயங்களும் காங்கிரஸ் செய்தது. ஏன் முஸ்லிம்களுக்கு தீவிரவாத முத்திரை குத்தப்படவில்லை காங்கிரஸ் ஆட்சியிலே? அல்லது பிஜேபி ஆட்சியில் நரேந்திர மோடி ஆட்சியில் நடந்த அநியாயத்திற்கு, கோதரா ரயில் எரிப்பு சம்பவத்திற்கு காங்கிரஸ் ஆட்சியில் முஸ்லிம்களுக்கு நியாயம் கிடைத்ததா? நீதி கிடைத்ததா? இன்று வரை முஸ்லிம்களுக்கு தீவிரவாத முத்திரை தானே. சரி, பிஜேபி ஆட்சியில் நடந்ததை போன்று என்கவுண்டர்கள், அப்பாவி முஸ்லிம்களை ரோட்டில் நடந்துவிட்டு சுட்டுக் கொன்று இவர்கள் தீவிரவாதிகள் என்று பழி சுமத்தினார்களே, அந்த என்கவுண்டர் காங்கிரஸ் ஆட்சியில் நடக்கவில்லையா? எந்த வித்தியாசம் இல்லையே. காங்கிரசுக்கு பிஜேபி ஒரு பேராளர் வித்தியாசம், வேற எந்த வித்தியாசம் இல்லையே. சரி, இங்கே எடுத்துக்கொண்டால், தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால், பிராந்திய கட்சி எடுத்துக்கொண்டால் ஐயாவுக்கு அம்மாவுக்கு எந்த வித்தியாசம் இல்லையே. அம்மா என்ன சொல்வார் என்றால், உன்னை அடிக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு அடிப்பார். ஐயா தோளில் கையை போட்டு முதுகிலே குத்துவார். அவ்வளவுதான் வித்தியாசம். அவர் எதிரி என்றால் இவர் துரோகி. என்னென்ன அநியாயம் சகோதரர்களே, என்னென்ன அநியாயம் தமிழகத்தில் நடந்தது. அப்பாவி இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துவிட்டு இன்று வரை சிறையில் கிடைக்கிறார்களே, இது மரியாதைக்குரிய கலைஞர் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்த கைங்கரியம் தானே. ஒரு காலத்திலே முஸ்லிம் ஊர்களிலே எம்ஜிஆர் ஓட்டு போட்டு சென்றார். முஸ்லிம்கள் மாடியிலிருந்து கல்லால் எடுத்தார்கள். அதற்கு பின்னாடியே கலைஞர் ஓட்டு கேட்டு வருகிறார், பூமாலையை கொட்டினார்கள் முஸ்லிம் ஊர்களிலே. அதற்கு கிடைத்த கைங்கரியம் தானே இது. காலம் முழுவதும் திமுக என்று சூரியன் கதைதால முஸ்லிம்கள், அதற்கு கிடைத்த கைங்கரியம் தானே. இன்று வரை அப்பாவி இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டு சீரழித்து விட்டு சிறை கொட்டடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நியாயம் கிடைத்தது இந்த ஆட்சியிலே? முஸ்லிம்களுக்கு என்ன உரிமை கிடைத்தது இந்த ஆட்சியிலே? ஆகவே சகோதரர்களே, ஜனநாயகத்தின் மூலமாக இவர்களிடத்திலே நியாயத்தை எதிர்பார்ப்பது மலடி இடத்திலே பிள்ளையை எதிர்பார்ப்பதை விட மோசமானது. ஜனநாயகம் இவர்கள் நியாயம் செய்ய விடாது. இவ்வளவு கேவலமாகத்தான் இந்த அரசியல்வாதிகள் இருப்பார்கள். ஜனநாயகம் இருக்கும். இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஏன் ஜனநாயகத்தை இவ்வளவு குறை சொல்றீங்களே? இன்னைக்கு இவ்வளவு தைரியமா நின்று நீங்க பிஜேபியும் காங்கிரஸையும் திமுகவையும் அண்ணா திமுகவையும் அறுத்து கிழிக்கிறீங்கடா, இது ஜனநாயகம் கொடுத்த உரிமை தானே உங்களுக்கு? இந்த பேச்சுரிமை ஜனநாயகம் கொடுத்தது தானே? அப்படின்னு நம்ம தப்பா விளங்கி இருக்கிறோம். ஜனநாயகம் உருவாவதற்கு முன்பாகவே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கே ஒரு அற்புதமான பேச்சுரிமை வழங்கினார்கள். சொன்னார்கள், பேச்சுரிமை என்பது உனக்கு கொடுக்கப்பட்ட உரிமை அல்ல,
அஃதலுல் ஜிஹாதி கலிமத்துல் ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்து சொல்வது ஜிஹாதுகளிலே சிறந்த ஜிஹாத் என்று சொன்னார்கள். பேச்சை உரிமை என்று கொடுக்கவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்தியா உனக்கு பேச்சுரிமை கொடுத்திருக்கேன் சொல்லிவிட்டு அப்புறம் இறையாண்மைக்கு எதிரானது தடால தூக்கி போடு, இறையாண்மைக்கு எதிரானது பொடால தூக்கி போடு, இப்படிப்பட்ட பேச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அநியாயக்காரன ஆட்சியாளனை எதிர்த்து அவன் காதில் விழும்படி சத்தியத்தை சொல்வது ஜிஹாத் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே ஜனநாயகம் கொடுத்த உரிமை அல்ல பேச்சுரிமை என்பது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கொடுத்த உரிமை. உரிமை என்று சொல்வதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கி விட்டு சென்றார்கள். கடமை என்று சொன்னார்கள். ஜிஹாதிலே சிறந்த ஜிஹாத் என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே எந்த விதத்திலுமே சகோதரர்களே ஜனநாயகத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை, முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, ஜனநாயகத்தினால் நம்மவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட மாற்றங்கள், ஒவ்வொரு தேர்தலிலும் முஸ்லீம்கள் சின்ன பின்னப்பட்டு சீரழிஞ்சு போய் இன்னைக்கு அரசு விடுமுறை என்பதனால் 10 நிமிஷம் எடுத்துக்கிறது தப்பில்லை நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு தேர்தலிலும் முஸ்லீம்கள் சின்ன பின்னப்பட்டு முஸ்லீம்கள் வாக்கு சிதறி முஸ்லீம்களிலேயே இவர் அவரை திட்டுறது, அவர் இவரை திட்டுறது, இவர் அவரை கேவலப்படுத்துறது, அவர் இவரை கேவலப்படுத்துறது காலமுறை நடந்துட்டு தானே இருக்குது. சென்ற சட்டமன்ற தேர்தலிலே ஜெயலலிதா கொடுக்காத ஒரு இடஒதுக்கீடை கொடுத்ததாக பொய் பிரச்சாரம் சொல்லி அம்மாவுக்காக ஊர் ஊரா போய் அம்மா புராணம் பாடினாரு. அந்த பொய்க்கு என்னை சாட்சி ஆக்கினாரு. சம்சிங் காஷ்மி சாட்சின்னு சொல்லி கடுதாக்கு நான் மறுப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. நீங்க கொடுக்காத இடஒதுக்கீட்டை கொடுத்ததாக பொய் சொல்லி ஊர் ஊரா போய் அம்மா புராணம் பாடினாரு ஒரு ஸ்ரீதேவி. கலைஞரை அறுத்து கிழிச்சாரு, சமுதாய துரோகின்றாரு, நயவஞ்சகர்ன்றாரு, அநியாயக்கார பாவின்றாரு, எல்லாம் சொன்னாரு. இதெல்லாம் மீறி கலைஞர் 3% இடஒதுக்கீடு பேர் என்னமோ கொடுத்தாரு. கொடுத்தவன அப்பாவி மக்கள் எல்லாம் வேணாத வெயில்ல கூட்டிட்டு போய் பாருங்க அநியாயம் பண்றாரு. 3% இடஒதுக்கீடு பெரிய அநியாயம், நம்முடைய அதாவது கண் துடைப்பு வேலை, ஏமாற்று வேலை, மோசடி வேலை, அதாவது வெள்ளை அடிக்க வேண்டும் அப்படி இப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்தவர் ஒரே வாரத்தில் டஹால்டு மாறி பாத்தீங்களா கலைஞர் 3.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அதனால 58,000 பேருக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைச்சிருக்குது. நவுதுபில்லா. இதைத்தானே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரட்டை நாக்கு முனாஃபிக் தனம் என்று சொன்னார்கள். 58,000 பேருக்கு வேலை யாரு கிடைச்சது? அவருக்கு அவர் பிள்ளைங்களுக்கு குடும்பத்துக்கு கிடைச்சது. தமிழ்நாட்டில் யாரும் கிடைச்ச மாதிரி தெரியல 58,000 பேருக்கு வேலை. ஏற்கனவே கிடைக்காத இடஒதுக்கீடு கிடைத்ததாக அம்மா புராணம் பாடியவர் இன்னைக்கு இல்லாத ஒரு பொய்யை சொல்லி 58,000 பேருக்கு கருணாநிதி வேலை கொடுத்திருக்காரு. ஆகவே மக்களே, நீங்கள் வளமைப்படியே கலைஞருக்கு ஓட்டு போடுங்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரம். அவரை குறை சொல்லுங்க, பரிதாபப்படுகின்றேன். ஜனநாயகம் மனிதனை எப்படி மாற்றி விடுகிறது பாருங்கள். ஜனநாயகம் உண்மை பேச விடாது. ஜனநாயகத்தில் ஒருத்தருக்கு ஆதரவு ஒருத்தருக்கு எதிர்ப்பு என்று இறங்கி விட்டாலே அங்க போய் பேசித்தான் ஆக வேண்டும். இரட்டை நாக்கு முனாஃபிக் தனம் செய்துதான் ஆக வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இதற்கு பேர் தான் இரட்டை நாக்கு முனாஃபிக் தனம், நயவஞ்சகத்தனம். இப்படி ஒரு பக்கம், இன்னும் சில சீதேவிகள் இன்னொரு பக்கம். போன மாதம் வரை கலைஞர் இவர்களுக்கு இடமில்லை என்று சொல்லும் வரை கலைஞரை பாராட்டு விழா, அவர் கொடுத்த வாரிய பதவி, அவரை புகழ் என்று புகழ்வது, பாராட்டு விழா நடத்தியது எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு இப்ப அவர் இடமில்லை என்று வெளியே துரத்தியவுடன் வெளியே வந்து திமுக அமைச்சர்கள் ஊழல் செய்கிறார்கள், அமைச்சருடைய பிள்ளைகள் ஊழல் செய்கிறார்கள். இது இரட்டை நாக்கு முனாஃபிக் தனம் இல்லையா? நான் பரிதாபப்படுகிறேன். அவர்களை பார்த்து குறை சொல்லவில்லை, ஏளனம் செய்யவில்லை. இதைவிட கேவலமாக எந்த அளவுக்கு என்றார் சகோதரர்களே, ஒரு புது மாப்பிள்ளை கல்யாணத்திலே மாலை போட்டுட்டு வந்தாண்டா நபி வழிக்கு மாற்றமான திருமணம், ஹராமான திருமணம், நாங்கள் அந்த திருமணத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று தௌஹீத் பேசியவர்கள் இன்னைக்கு அவர்கள் பிரச்சாரத்திற்கு வரும் பொழுது மாலை மரியாதை என்ன, பட்டாசுகள் என்ன, பேண்ட் வாத்தியங்கள் என்ன, நவுதுபில்லா நிச்சயமாக குறை சொல்லவில்லை சகோதரர்களை, பரிதாபப்படுகின்றேன். கேடுகட்ட ஜனநாயகம் எப்படி மாற்றிவிட்டது பாருங்கள் சகோதரர்களை. கேடுகட்ட ஜனநாயகம் எப்படி இஸ்லாத்தை தூரமாக்குகிறது பாருங்கள். அவர்கள் பேசிய பிரச்சாரங்கள் எல்லாம், அவர் பேசிய தௌஹீத் எல்லாம் என்னாச்சு? காத்துல பறந்து போயிடுச்சா இல்ல பிரச்சாரத்தில் பறந்து போயிடுச்சா? யாருடைய பணம் அது? பேண்ட் வாத்தியங்களும் தாரை தப்பட்டைகளும் மாலை மரியாதைகளும் பட்டாசு வெடிப்புகளும் யாருடைய பணம்? நான் ஏற்கனவே சொன்னதை மீண்டும் பதிய வைக்கிறேன் சகோதரர்களே, நம்முடைய சமுதாயம் பொருளாதாரத்தில் சீரழிந்து போய் கிடக்கின்றது. ஒவ்வொருத்தரும் ஹலால் ஹராம் பார்த்து அல்லாஹ்வுக்கு பயந்து வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரம் பொருளாதாரத்தில் நசித்து போய் கிடக்கின்றார்கள். 2 நாட்களுக்கு முன்னால் நிறைய சம்பவங்கள், சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் சொல்லி, 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு விதவை தாய், ஒரு ஏழை தாய், ஒரு 4 வயசு பையன், பச்சிலம் குழந்தை, பால் முகம் கூட மாறல, 4 வயசு பையனை கூட்டிட்டு வந்திருக்கா எங்க ரூமுக்கு. மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து காட்டுறாங்க. அந்த பையன் சட்டையை கட்டுறாங்க, இங்க இருந்து இங்க ஆபரேஷன் பண்ணிருக்குது. பண்ணிட்டு ஹசரத் இந்த பையனுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டோம், அடுத்து ஹார்ட்ல ஓட்டை இருக்குதான், அதுக்கு இன்னொரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் எங்கேயோ ஒரு இலவச ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு தான் இவ்வளவு காலமா பார்த்துட்டு அப்போலோக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, அப்போலோல மட்டும் தான் வசதி இருக்குதான்,
1,85,000 கேட்கறாங்க. நான் பாருங்க அந்த 1,50,000 ரூபாய் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா ஆதாரங்களையும் காட்டுறாரு. இன்னொரு 35,000 ரூபாய் இருந்தா என் பிள்ளையோட உதவி. அந்த தாய் வந்து கதறுகின்றார் சகோதரர்களே. ஒரு 35,000 ரூபாய் இருந்தா என் பச்சை பிள்ளையோட உயிரை காப்பாத்திடலாம். நான் உடனே பார்த்து சரி இன்னைக்கு வேற ஆளுக்கு ஏதோ கலெக்ஷன் வச்சு அதான் கேன்சல் பண்ணி இந்த அம்மா கலெக்ஷன் பண்ணுவோம், நீங்க வெள்ளிக்கிழமை வந்துருங்கம்மா, நாங்க கலெக்ஷன் பண்ணி ட்ரஸ்ட்ல இருந்து உங்களுக்கு செக் கொடுத்துறோமான்னு சொல்றோம். நேற்று மாலை வந்து சொல்கிறார், ஹஸ்ரத் என் பிள்ளை ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான். அப்போல ஆஸ்பத்திரி கொண்டு போன இடத்துல காசெல்லாம் வேணாமா, முதல்ல அட்மிட் பண்ண அப்புறம் காசை கொண்டு வான்னு சொல்லிட்டாங்க. நான் அட்மிட் பண்ணிட்டேன், அதனால நாளைக்கு நான் வசூலுக்குலாம் வர முடியாது, நீங்களே வசூல் பண்ணி ஏதாவது எனக்கு வந்து செக் போட்டு கொடுங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சம்பவங்கள். ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக ஒரு 72 வயது பள்ளிவாசல் இமாம், பாக்கியாத் மதரசாலே ஃபாரிகான ஒரு இமாம், 20 வயதில் ஃபாரிகா இருக்கின்றார், பட்டம் பெற்றிருக்கிறார். 52 ஆண்டுகளாக ஒரு பள்ளிவாசலில் இமாமத் வேலை செய்திருக்கின்றார். 52 ஆண்டுகளாக அந்த பள்ளியில் அந்த முஹல்லாவில் இமாமத் வேலை செய்து இப்ப அவருடைய 72வது வயதில கிட்னி ஃபெயிலியர், 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி முஹல்லால இருந்து லெட்டர் கொடுத்திருக்காங்க. இவர் தன்னுடைய வாழ்க்கையே எங்களுடைய முஹல்லாவுக்காக அர்ப்பணம் செய்தவர். 52 வயது ஆண்டையும் எங்களுடைய முஹல்லாவுக்காக எங்களுடைய ஊருக்காக அர்ப்பணம் செய்தவர். இன்னைக்கு இவருக்கு கிட்னி ஆபரேஷன், கிட்னி பிரச்சனையா இருக்குது, இவருடைய ஆபரேஷனுக்காக மக்கள் எல்லாம் உதவி செய்யுங்க என்று அந்த முஹல்லால இருந்து லெட்டர் கொடுத்து அனுப்பினார்கள். அந்த 72 வயசு இமாம் அந்த லெட்டரையும் தூக்கிக்கிட்டு அவருடைய கையை இப்படி இடுப்புல ஒரு கையை வச்சுக்கிட்டு தத்தி தத்தி பள்ளிவாசல் பிச்சை எடுத்து மக்கா பள்ளிக்கு வருகின்றார். சமுதாயத்தின் அவல நிலையை பாருங்கள். இன்னொரு பக்கம் நம்முடைய கோயம்புத்தூர் சிறையிலும் சென்னை சிறையிலும் புழல் சிறையிலும் நம்முடைய நூற்றுக்கணக்கான இளவல்கள் செய்த குற்றத்திற்கு பாதி, செய்யாத பழிக்கு மீதி என்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு ஒவ்வொரு வழக்குக்கும் 2 லட்சம் இருந்தா நான் வெளியே வந்துருவேன், 3 லட்சம் இருந்தா நான் வக்கீலை கொடுத்து வெளியே வந்துருவேன், கேஸ் ஜெயிச்சு வந்துருவேன் என்று எனக்கு வராத கடிதங்கள் இல்லை, நேரில் வராத நபர்கள் இல்லை. சமுதாயம் செத்து சுண்ணாம்பாய் கொண்டிருக்கிறது சிறையிலே. இப்படி எத்தனையோ பொருளாதார தேவைகள் சகோதரர்களே. இப்படி நம்முடைய சமுதாயம் என்னுடைய பிள்ளைய உயிரை காப்பாத்தி, என்னுடைய பிள்ளைய உயிரை காப்பாத்தி என்று கதறக்கூடிய தாய்கள் ஒரு பக்கம், 52 வருஷம் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக பணி செஞ்சு பாருங்க கிட்னியும் கையுமா அலைகிறேன் என்று கிட்னி தூக்கி கொண்டு அலையக்கூடிய ஆளும் ஒரு பக்கம். இப்படி ஆயிரக்கணக்கான சம்பவங்களை சொல்லலாம். இந்த அளவுக்கு சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் கீழே இருக்க. இதை விட பெரிய கேவலம் என்ன தெரியுமா? வாலிபர்கள், படிக்கக்கூடிய வாலிபர் நல்ல டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பாவம் சர்டிபிகேட் எடுத்துக்கிட்டு வர்றான். ஹஸ்ரத் நான் இன்ஜினியரிங் காலேஜ்ல பாருங்க நான் ஃபர்ஸ்ட் கிரேட்ல பாஸ் ஆயிருக்கேன், என் ஃபர்ஸ்ட் வருஷம் ஃபீஸ் எங்கேயோ பிச்சை எடுத்து கட்டிட்டேன், 2வது வருஷம் ஃபீஸ் கட்டாட்டா நான் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, எப்படியாவது பார்த்து எனக்கு ஃபீஸ் பண்ணுங்க. யாருங்க? ஒரு வாலிபன் தன்னுடைய சுய கௌரவத்தை விட்டுவிட்டு பள்ளிவாசல் பிச்சை எடுக்கின்றான் தன்னுடைய படிப்புக்காக. இப்படி சமுதாயத்தில் செய்ய வேண்டிய பணிகள் எத்தனையோ மலிந்து கிடக்க. இப்படி நாம் இந்த கேடுகட்ட ஜனநாயகத்தின் பேரில் பட்டாசாகவும் மாலையாகவும் பேண்டு வாத்தியலாக போக வேண்டுமா சகோதரர்களே? நான் கேட்கின்றேன், மற்றவர்கள் சின்னத்தில் நிற்க மாட்டோம், நாங்கள் தனித்து நிற்க வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார்களே, இந்த பிரச்சாரத்திலேயே இஸ்லாத்தை தனித்து காட்ட முடியவில்லையே, இவர்கள் பாராளுமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு போய் இஸ்லாத்தை தனித்து காட்ட போகிறார்களா? நான் குறை சொல்லவில்லை, வேதனையை வெளிப்படுத்துகின்றேன், பரிதாபப்படுகின்றேன். எப்படியெல்லாம் தௌஹீத் பேசினார்கள், எப்படியெல்லாம் மார்க்கம் பேசினார்கள், எப்படியெல்லாம் தூய்மைவாதம் பேசினார்கள், எப்படியெல்லாம் சீர்திருத்தம் செய்தார்கள். இன்றைக்கு ஜனநாயகம் என்று வந்தவுடன் அத்தனையும் காற்றில் பறக்க விட்டுவிட்டு ஒரு நாளாந்தர கேவலப்பட்ட அரசியல்வாதியை போன்று இவர்களும் ஆகிவிட்டார்களே. வேதனை சகோதரர், உள்ளத்திலே கொந்தளிப்பு. இப்படிப்பட்ட ஜனநாயகம் தேவையா? இப்ப நீங்க கேட்கலாம், ஹஸ்ரத் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நீங்க 1000 சொல்லுங்க, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஒரு முஸ்லீம் தான் நம்ம ஓட்டு போடணும். என்ன தப்பு செய்யட்டும், ஒரு முஸ்லீம் இல்லையா, நம்ம பவரை காட்ட வேண்டாமா? இதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான பதில் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டால், மல் அஸபியா, இனவெறி என்றால் என்ன? இனவெறி என்றால் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உன்னுடைய இனத்தை சார்ந்தவன் என்னதான் தவறு செய்தாலும் உன் இனத்தவன் என்பதற்காக நீ சரி கண்டால் அதற்கு பேர் தான் அஸபியா என்று சொன்னார்கள். அவன் என்ன இருந்தாலும் நம்ம ஆளுங்க 1000 தப்பு செய்யட்டும், நம்ம ஆளவன், நம்ம முஸ்லீம். இதைத்தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இனவெறி என்று சொன்னார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப என்னதான் தீர்வு? நான் கேட்கின்றேன், காலம் காலமாக இந்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் முஸ்லிம் மக்களை சீரழித்து வருகின்றது, கேவலப்படுத்தி வருகின்றது, உரிமைகளை மீறி வருகின்றது, எந்த விதமான உரிமையை நம்ம கொடுப்பதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் கேட்கிறேன், எல்லா முஸ்லிம் அமைப்புகள் ஒன்று கூடி இப்படி ஒரு முடிவு எடுத்தால் என்ன? ஒரு சின்ன கிராமத்திலே ஒரு 200 பேர் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் என்று தேர்தலை புறக்கணித்தால் அரசாங்கத்தின் மொத்த இயந்திரங்கள் அந்த கிராமத்தில் போய் நிற்கின்றது. கலெக்டர்ல இருந்து, டிஎஸ்பில இருந்து, எஸ்பில இருந்து, வட்டாட்சி அலுவலர்ல இருந்து, தாசில்தார்ல இருந்து அத்தனை பேர் போய் நிற்கிறாங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க, உங்களுக்கு செஞ்சு தர்றோம். ஒரு சின்ன கிராமத்தில் 200 பேர் தேர்தலை புறக்கணித்தால் நான் கேட்கிறேன், முஸ்லிம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 30 லட்சம் வாக்காளர்கள், முஸ்லிம் வாக்காளர்கள், சுமார் 30-40 லட்சம் முஸ்லிம் வாக்காளர்கள்
ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு எந்த விதத்திலும் நியாயம் செய்யவில்லை, ஆகவே இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று ஒட்டுமொத்தமாக சேர்ந்து புறக்கணித்தால் அது ஐநா சபை அளவுக்கு கேட்காதா? ஏன் இதை யாரும் யோசிப்பதில்லை? எந்த முஸ்லீம் அமைப்பில் ஒரு முறையா இப்படி செஞ்சு பார்ப்போம், ஏன் வானம் இடிந்து தலைமையில் விழுந்து விடுமா? அதனால் பூமி ரெண்டா பிளந்து விடுமா? இல்ல ஹஜ்ரத், ஓட்டு போடுறது பெரிய ஃபர்லு, ஓட்டு போடாட்டா பெரிய அஃபென்ஸ். யார் சொன்னது ஓட்டு போடாட்டா அஃபென்ஸ் என்று? ஓட்டு போடுவது என்பது ஜனநாயகம் உங்களுக்கு கொடுத்த உரிமை. அந்த உரிமையை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் இருப்பது உங்களுடைய உரிமை. வேட்பாளராக நிற்பது ஜனநாயகம் கொடுத்த உரிமை என்பதனால எல்லா இந்திய குடிமகனும் வேட்பாளராக நின்றுதாகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நிக்க விரும்புறோம் நிக்கலாம், நிக்க விரும்பாதவங்க போயிடலாம். அப்படி ஓட்டு போடாமல் இருப்பது குற்றம் என்றால் இன்னைக்கு 45% ஓட்டு பதிவான நகரங்களிலே 55% மக்களை ஜெயிலுக்கு தூக்கி வைக்கணும். ஆகவே ஓட்டு போடாமல் இருப்பது அஃபென்ஸ் எல்லாம் அல்ல. நம்முடைய உரிமைக்காக இப்படி ஒரு முயற்சி செய்தால் என்ன? சரி, அதையெல்லாம் மீறி நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் ஹசரத், ஜனநாயகம் தப்பு, ஜனநாயகம் இஸ்லாத்துக்கு எதிரானது, இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் சரியில்லை, அவர்கள் போற பாதையும் சரியில்லை, போற போக்கு சரியில்லை. இப்ப நான் யாருக்கு தான் ஓட்டு போடுறது சொல்லுங்க, கடைசி அதை சொல்லுங்க, யாருக்கு ஓட்டு போடுறது? இது ஒரு கதை சொன்னா புரியும் நினைக்கிறேன். ஒரு ஆளு ஹோட்டலுக்கு போனாலாம் சாப்பிடுறதுக்கு, சர்வரை கூப்பிட்டு சொன்னாரா, சர்வருங்க வாப்பா, ஒரு கிண்ணத்துல மாவு எடுத்து தோசைக்கல் நடுவுல ஊத்து, ஓரத்துல ஊத்தாத, என்ன வேகாது, நடுவுல ஊத்து, ஊத்திட்டு எண்ணெய் வந்து உடனே ஊத்திராத, ஒரு 3 நிமிஷம் கழிச்சு எண்ணெய் ஊத்து, என்ன அளவா ஊத்து, நிறைய ஊத்திராதப்பா. அப்புறம் அந்த தோசை வந்து பெரட்டி போடு, எப்படி பெரட்டி போட மாட்டேன், இந்த பெரட்டி போடு, அப்புறம் சுருட்டாத, அது அப்படியே இப்படின்னு ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் எடுத்தான் அவனுக்கு, அந்த சர்வருக்கு 10 நிமிஷம் ஊன்னு கேட்டுட்டு ஒரு ஸ்பெஷல் சாதா அப்படின்ட்டு போனான் அவன் பாட்டுக்கு. நம்ம எத்தனை நாளைக்கு சர்வர்களா இருக்கிறது? கொஞ்சம் அறிவாளிகளா மாற வேண்டாமா? நீங்க என்னத்தை சொல்லிட்டு போங்க, ஜனநாயகத்தை சொல்லுங்க, பொருளாதாரத்தை சொல்லுங்க, அதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க, யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு கேட்டா இந்த சர்வர் கேட்ட மாதிரிதான், நீ என்னத்தை வேணா சொல்லு, கடைசியில் நான் ஸ்பெஷல் சாதம் தான் சொல்லுவேன். நாம் எத்தனை நாளைக்கு சர்வர்களா இருப்பது? அறிவாளிகளா மாற வேண்டாமா? முஸ்லீம்களா மாற வேண்டாமா? ஓட்டு போடுறதா வாழ்க்கை லட்சியமா? ஓட்டு போடாட்டா உலகம் ரெண்டா விடிஞ்சு போயிடுமா? அப்படியே ஓட்டு போடுவதா இருந்தால் சகோதரர்களே, என்னுடைய ஆதரவு யாருக்கு என்று தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள், கையெழுத்து போடுங்கள், மை வைத்தால் மையை வாங்கிக் கொள்ளுங்கள், அங்கே உள்ள ஆபீசர் இடத்திலே 49O ஃபாரம் கேளுங்கள். 49O ஃபாரம் என்பது இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எவனுமே நல்லவன், அத்தனை பேர் அயோக்கியன், அதனால என்னுடைய ஓட்டை நான் பதிவு செய்ய விரும்பவில்லை என்று பதிவு செய்வதற்குள்ள வாய்ப்பது. 49O கையெழுத்து போட்டு வாங்க. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்படாமல், நம்ம சமுதாயம் அவனுக்கு தான் ஓட்டு போகணும், இவரு தான் ஓட்டு போகணும் என்று உணர்ச்சி வசப்படாமல் நியாயமா சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நாம் எந்த அளவுக்கு நடக்கின்றோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி நாம் வியாபாரத்திலே இஸ்லாமிய வியாபாரம் பார்க்கிறோம், பொருளாதாரத்திலே இஸ்லாமிய பொருளாதாரம் பார்க்கிறோம், கல்வியிலே இஸ்லாமிய கல்வி பார்க்கிறோம், கலாச்சாரத்திலே இஸ்லாமிய கலாச்சாரம் பார்க்கின்றோமே. அரசியலில் மட்டும் இஸ்லாமிய அரசியல் பார்க்காமல் கேடுகட்ட ஜனநாயக அரசியலுக்கு நாம் வாக்களித்தால் நம்முடைய நிலைமை மறுமையில் என்ன என்பதை யோசித்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் அனைவரையும் சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியம் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.